இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ வந்து எப்படி ஈஸியா ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ வந்து ஈஸியா ஃபில்டர் பண்ண முடியும். பட் அதே சமயம் இது சிம்பிளா இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப ஹை அக்யூரசியா தான் இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஹை அக்யூரசியோட தான் இந்த இது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட வந்து இது வந்து வெல் சூட்டட் தான். ஸோ ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் சும்மா நான் வீடியோ ஃபுல்லாக போகணுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட இதில் வந்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் அதே சமயம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு அட் த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போனஸ் நான் உங்களுக்கு தரக்காக தான் அந்த சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு கோடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லேட்டஸ்ட் க்ளோஸ் வந்து 50 டே SMA விட வந்து ஹையராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ ப்ரைஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ரைஸ் வந்து 50 டேஸோட SMA விட வந்து ஹையராக இருக்கும்போது இது ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டம், அதாவது புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த 50 SMA யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதே தான் 100 SMA. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் மொமெண்டம் தான் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு நல்லா கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து 100 SMAக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 200 SMA. ஸோ 200 SMAனே தெரியும், இது வந்து லாங் டேர்முக்கானது. ஸோ இந்த 3 SMAஸ்லேயும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த 3 SMAஸ்க்கு மேலேயும் வந்து ப்ரைஸ் இருக்கணுங்கிறதா வந்து இந்த கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த 50, 100, 200 3 SMAக்கு மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த கோடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வால்யூம், லேட்டஸ்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளோட ஆவரேஜ் வால்யூமோட ஹையராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது எதனால பார்த்தீங்கன்னா, ஸோ பையர்ஸ் கிட்டேருந்து நல்லா ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த கோடு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அடுத்து RSI, மெயினான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா RSI தான். ஸோ RSI வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய்க்கு மேலேயும் 68 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்காகனா, ஸோ 55க்கு மேலே இருக்கும்போது வந்து ரொம்ப வீக்காக இல்லைன்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும் RSI. அதே மாதிரி 68 ரூபாய்க்கு மேலெலாம் போகும்போது வந்து 70 ருபீஸ் வந்துச்சுன்னா 70 இருந்துச்சுன்னா ஓவர் பாட் ஜோன். ஸோ அதனால ஓவர் பாட் ஜோன்லேயும் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து இந்த 55 to 68க்குள்ளே இந்த RSI இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, SMA யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. வால்யூம்ஸும் நான் பார்த்தது மாதிரி பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து குட் வால்யூம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிடும். மூணாவது RSIயில் வரும்போது நல்ல ஹெல்த்தி மொமெண்டமில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து ஒரு ஸ்டாக்கில் அடாப்ட் ஆகி வரும்போது நல்ல இது ஹெல்த்தி ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாக்காக வரும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு லிங்காகவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து சார்ட்டிங்கில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்குள்ளே உள்ள போனீங்கன்னா நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. இந்த கண்டிஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இன்னும் மிக முக்கியமான விஷயமே இருக்குது. ஸோ இதில் இத்தனை ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். ஸோ இது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு யாரும் வந்து கண்மூடித்தனமாக வந்து ட்ரேட் பண்ணிட வேண்டாம். ஸோ மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, ஸோ இப்போ ஃபில்டர் ஆகி வந்துருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொன்ன கண்டிஷனோட தான் ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். பட் இதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இதில் ஃபில்டர் ஆகி வந்துருக்கிற ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெட்வொர்க் வந்து இதில் வந்திருக்கு, அதை நான் வந்து செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இப்போ எடுக்கிறேன். ஸோ அதோட சார்ட் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம சொன்ன கண்டிஷன் EMAs 3 EMAஸ்க்கு மேலே ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள் வந்துட்டு நம்ம சொன்ன 3 EMAஸ்க்கு மேலே அந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவது வால்யூம் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். வால்யூம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நல்லா பிக்கப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மூணாவது கண்டிஷன் RSI மிக முக்கியமானது. ஸோ இதில் பாருங்கள், RSI நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், 55 to 68க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து 65 ருபீஸாக 65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 3 கண்டிஷனுமே வந்து இந்த ஷேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ பிசிக்கலாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ அக்யூரசி வந்து ஹையராக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த சார்ட் வந்து விஷுவலாக பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதில் போனஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு இருக்குது. இந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா RSI 55 சொல்லியிருக்கேன். சில பேர் 60க்கு மேலே இருந்தால் தான் நல்லா புல்லிஷாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க.
ஸோ 60க்கு மேலே வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 75க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அது 75க்குள்ளே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து அந்த ப்ராக்கெட்ஸ் கூட வந்து கம்ப்ளீட்டாக எந்த ப்ராக்கெட்டையும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இப்போ சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகிறீங்க. ஸோ போனீங்கன்னா வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேஜிக் ஃபில்டர்ஸுங்கிறது ஒன்று வந்துடும். ஸோ அந்த மேஜிக் ஃபில்டர்ஸில் போயிட்டு இந்த காப்பி பண்ண கோடை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன கண்டிஷன்ஸோட வந்து ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வரும் பாருங்கள். இப்போ கிரேட்டர் தேன் 65 RSI லெஸர் தேன் 75 சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும், இதை உள்ள ஏதாவது கோடு இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கண்டிஷன்ஸோட வந்து ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன அந்த ஏர்லியர் சொன்ன கண்டிஷன்ஸோட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நான் சொன்ன கண்டிஷன்ஸோட போய்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்குன்னா நான் இந்த கோடு வேணும்னா கோடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோடை நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வேணால் கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். பட் இது கண்டிப்பாக அக்யூரஸியாக இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கோடு வேணும்னா கோடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நான் இன்னும் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 2-3 வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார்ட்டிங்கில் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி அதை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.